கதையை முழுமையாக கேளுங்கள். இது அந்த பழைய குல்லா கதையல்ல. ஒரு குல்லா வியாபாரி மதிய உணவிற்கு பிறகு சிறிது நேரம் ஓய்வெடுக்கலாம் என்று சொல்லி தன் தலையில் இருக்கும் குல்லா கூடையை ஓரமாக இறக்கி வைத்துவிட்டு அந்த மரத்தடியில் படுத்து தூங்கிவிட்டான். கண் விழித்து பார்த்ததும் குல்லா இருந்த கூடை காலியாக இருக்கவே மரத்தில் இருக்கும் குரங்கு கூட்டமெல்லாம் அந்த கூடையில் இருந்த குல்லாக்களை ஆளுக்கொன்றாக போட்டுக்கொண்டு அமர்ந்து சிரித்து கொண்டிருந்தனவாம். உடனே இந்த குல்லா வியாபாரி தனது அப்பா செய்தது போல் செய்ய வேண்டும் என்று தனது தலையில் இருந்த குல்லாவை எடுத்து கீழே போட வேகமாக மரத்திலிருந்து துள்ளி குதித்த ஒரு குரங்கு அவன் வீசி எறிந்த குல்லாவையும் எடுத்து தலையில் மாட்டிக்கொண்டு மரத்தின் மீது ஏறி அமர்ந்து கொண்டு மீண்டும் சிரித்ததாம். நமது தந்தையார் குல்லாவை வீசி எறிந்ததும் மரத்தில் இருந்த குரங்குகள் எல்லாம் குல்லாவை வீசி எறிந்தனவே, ஆனால் இந்த குரங்குகள் அப்படி செய்யாமல் நான் என் தலையில் இருந்த குல்லாவையும் எடுத்துக்கொண்டு சென்று விட்டதே என்று நினைக்க உடனே மேலே இருந்த குரங்குகள் ஏளனமாக சொன்னதாம், வியாபாரியே, உனக்கு மட்டும்தான் அப்பா இருக்க வேண்டும் என்றில்லை, எங்களுக்கும் அப்பாக்கள் உண்டு என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு எல்லா குரங்குகளும் குல்லாவோடு ஓடிவிட்டதாம்.